கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆப்பிரிக்காவில் உள்ள கானான் என்ற நோவா ஒருவர் இந்த மாதிரி பேழை கட்டிட்டு வராராம். இப்போ அதாவது 2025 கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு மழை தொடங்கி 3 வருஷம் மழை ரொம்ப பெய்யுமா. அதுக்கப்புறம் ஜலத்தினால ஆண்டவரை அழிக்க போகிறேன்னு அவர்கிட்ட பேசினாராம். எனக்கு அன்பானவர்களே, இதை நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே ஆண்டவர் முதலாவது நோவா காலத்தில் ஜலத்தினால உலகத்தை அழித்தார். நோவா குடும்பம் மட்டும் பேழையிலே காக்கப்பட்டது. அது எல்லாருக்குமே தெரியும். அது அதுக்கு பிறகு ஆண்டவர் அவங்க பேழையிலேருந்து அவங்க இறங்கின பிறகு அவங்க குடும்பம் மட்டும்தான் காக்கப்பட்டுச்சு. மிருகங்கள்லாம் 2 ஆண்டவர் சேர்க்க சொன்னார்லே, அந்த மிருகங்கள் காக்கப்பட்டது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவோடு பேசுகிறார். அதாவது ஆதியாகம புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 11லேருந்து நீங்கள் 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இனி ஜலப்பிரவாகத்தினால நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இங்கே நான் வாசிக்கிறேன், இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரவாகத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று, பூமியை அழிக்க இனி ஜலப்பிரவாகம் உண்டாவதில்லை என்று உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். இதற்கு அடையாளமாக தான் வானத்தில் அந்த வானவில், அந்த கலராக ரெயின்போ சொல்லுவாங்க இல்லையா, அது தோன்றுதுன்னா அப்போது மழை வராது அப்படின்னு அது ஒரு அடையாளமாக. அது எல்லாருமே இப்போ மேகம் மழை வர்றதுக்கு முன்னாடி மழை பெஞ்ச பிறகு நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா. ஆனால் ஜலத்தினால ஃபுல்லாக அழிக்க மாட்டார். இனிமேல் அந்த நோவா காலத்தில் போல் நடக்காது என்பதை அது தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இனி வர உலகம், இப்போ இருக்கிற உலகம் எப்படி அழியும்னா, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கு என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 6-7 சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது ஜலத்தினால அழிக்க மாட்டார். கீழ்ப்படியாதவர்கள், அதாவது கடைசி காலத்தில் இப்போ இந்த உபத்திர காலெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகும் கீழ்ப்படியாதவங்களை அக்னியால் இரையாக வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி.